அதுல வந்து லிவிங் டோனர் டிரான்ஸ்பிளான்ட், கெடாவர் டிரான்ஸ்பிளான்ட் ரெண்டு டைப் இருக்குது. கெடாவருங்கிறது நம்ம யாராவது ஆர்கன் டொனேட் பண்றது வரக்கூடியது. லிவிங் டோனர் நம்ம சொந்தக்காரங்க மட்டும் கொடுத்துக்கிறது. யூஸ்வலி அதில் பார்த்தீங்கன்னா சேம் குரூப் இருக்கிறவங்க தான் கொடுக்க முடியும். ஸோ யூஸ்வலாக அந்த குரூப் மாற்றி கொடுக்கறது பேர் ஏபி இன்கம்பேட்டபிள். அதில் பார்த்தீங்கன்னா அவுட்கம்ஸ்லாம் ரொம்ப பார்டர் லைனாக இருக்கிறதுனால என்ன அப்படின்னா சேம் குரூப்பாக இருக்கிறவங்க பட் டிஃப்ரெண்ட் ஃபேமிலிஸ். சப்போஸ் ஒரு குரூப்பில் ஒரு ஃபேமிலியில் வந்து ஹஸ்பண்ட் ஏ குரூப், ஒய்ஃப் பி குரூப், இன்னொரு ஃபேமிலியில் வந்து ஒய்ஃப் பேஷண்ட் ஏ குரூப் பி குரூப் இருக்குது, அவங்க ஃபேமிலி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது பேர் ஸ்வாப் டிரான்ஸ்பிளான்ட். அது வந்து லீகலி அலோட். இத்தனை காலமாக வந்து ஒரே ஹாஸ்பிட்டலில் தான் எப்பயுமே நடந்துட்டு இருக்கும். மீன்ஸ் ஒரே ஹாஸ்பிட்டலுக்குள்ளாரியே தான் ரெண்டு டிரான்ஸ்பிளான்ட் நடக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவிலேயே வந்து ரெண்டு ஹாஸ்பிட்டல் சேர்ந்து பண்ணிக்கிறோம். அதாவது இந்த ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலும் ஜெம் ஹாஸ்பிட்டலும் சேர்ந்து பண்ணிக்கிறோம். அவங்களுடைய பேஷண்ட்டும் ஏ குரூப் பி குரூப், எங்களுடைய பேஷண்ட் பி குரூப் ஏ குரூப். ஸோ எங்களுடைய பேஷண்ட்டுடைய ஒய்ஃப் வந்து அவங்களுடைய லிவரை வந்து ராமகிருஷ்ணாவில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் இருக்கிற பேஷண்ட்டுக்கும், ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் இருக்கிற பேஷண்ட்டுடைய ஒய்ஃப் வந்து எங்களுடைய பேஷண்ட்டுக்கும் லீகலாக பெர்மிஷன் வாங்கி ஸ்வாப் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கிறோம். எங்கள் டீம் மற்ற கன்சல்டன்ஸோட டாக்டர் ஆனந்த், டாக்டர் பிரேம்சந்த், டாக்டர் கேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் சப்போர்ட்டோட ஜெம் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸோட டாக்டர் ஆனந்த் விஜய், டாக்டர் பேக்னஸ் இவங்களோட கோஆர்டினேட் பண்ணி இன்டர் ஹாஸ்பிட்டல் ஸ்வாப் டிரான்ஸ்பிளான்ட் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கோம். இந்த இன்டர் ஹாஸ்பிட்டல் ஸ்வாப் டிரான்ஸ்பிளான்ட்ல இருக்க டிஃபிகல்ட்டிஸ் என்ன அப்படின்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால ரெண்டு டோனர்ஸ், ரெண்டு ரெசிபியன்ஸோட டீட்டெயில்ஸை மேட்ச் பண்ணதுக்கப்புறம் லீகலாக அப்ரூவல் வாங்குறதுக்கு அந்த அந்த பாத்வே வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்ததுங்க. அந்த ஒன்ஸ் அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் நல்லா கோஆர்டினேட் பண்ணிட்டு ஒரே டைமில் 4 பேர்த்தோட ஆப்ரேஷனும் ஸ்டார்ட் பண்ணி, அந்த ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஆப்ரேஷன் ப்ரொசீட் பண்ணுறதையும் டைம் மேட்ச் பண்ணி எவ்ரி ஹவர் ரியல் டைம் அப்டேட் எடுத்துக்கிட்டே இருந்துட்டு இந்த டைமில் இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு, அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ரெண்டு ஆப்ரேஷனையும் ஒரே டைமில் வேற இடத்துல இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒன்றா பண்ணுற மாதிரியே மெயின்டைன் பண்ணி ஒரே டைமில் ரெண்டு பேஷண்ட்ஸ், ரெண்டு டோனர்ஸோட ஆர்கனும் எடுத்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக டிரான்ஸ்பிளான்ட் முடிச்சுட்டு ரெண்டு சைட் பேஷண்ட்ஸும் ரெண்டு சைட் டோனர்ஸும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிட்டாங்க. ரெண்டு ஹாஸ்பிட்டல்ஸ் நடுவில் தான் ஸ்வாப் பண்ணதில் இது வரைக்கும். ஸோ ஆனால் இதுக்கு ரெசிடென்ஸாக லிவிங் டோனர் டிரான்ஸ்பிளான்ட் இருக்கிற அப்ரூவலையும் ஸ்வாப் டிரான்ஸ்பிளான்ட் இருக்கிற அப்ரூவலையும் எடுத்துக்கிட்டு ரெண்டு ஹாஸ்பிட்டல்ஸ் நடுவில் இதே ரூல் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கு ஒரு ஆர்டரும் வாங்கிட்டு டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு டிரான்ஸ்பிளான்ட் கிட்ட இருந்தும் அந்த லோக்கல் கமிட்டி கிட்ட இருந்தும் அப்ரூவல் வாங்கிட்டு இதை நம்ம ப்ரொசீட் பண்ணியிருக்கோம். ஹாஸ்பிட்டல் சேர்ந்து பண்ணாங்கன்னா நிறைய பேஷண்ட்ஸ்க்கு இதை சர்வ் பண்ணும். சார் சொன்ன மாதிரி ஏபிஓ இன்கம்பேட்டபிள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண வேண்டிய நீட் குறையும். ஸோ அந்த எக்ஸ்பென்சஸ் பேஷண்ட்டுக்கு குறையும். இப்போ நிறைய பேஷண்ட்ஸ்க்கு தெரியாது இல்லைங்களா, இந்த மாதிரி ஸ்வாப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அது மூலமா நம்ம டிரான்ஸ்பிளான்ட் சீக்கிரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நியூஸை நம்ம வெளியில சொல்லும் போது ஓகே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு, இது மூலமா சீக்கிரமா பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது அவேர்னஸும் கிரியேட் ஆகும். மற்ற மெடிக்கல் டீம்ஸும் இதை பார்த்துட்டு அவங்களுக்குள்ள கோஆர்டினேட் பண்ணி, அவங்க லோக்கல் சிட்டிஸ்குள்ள கோஆர்டினேட் பண்ணி இதை வந்து ஒரு முன்னுதாரணமா எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நிறைய டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். லிவிங் டோனர் டிரான்ஸ்பிளான்ட் வந்து ரெண்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளார பண்ணியிருக்கோம். இது வந்து கவர்மெண்ட் பர்மிஷன் வாங்கி தான் பண்ணிக்கிறோம். இப்போ டிரான்ஸ்பிளான்ட் பர்மிஷன் எப்படின்னா இந்த பிரெயின் டெட் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் தான் நம்ம இது பண்ண வேண்டியது இருக்குங்க. பட் இது வந்து லீகலி ரெண்டு ஃபேமிலியும் மியூச்சுவலி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கோர்ட்டுக்கு போய் பர்மிஷன் வாங்கி டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டியோட அப்ரூவலோடையும் சேர்ந்து லோக்கல் கோயம்புத்தூர் கவர்மெண்ட்டுடைய டீனுடைய அப்ரூவலோட, சப்போஸ் இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம பண்ணலாங்க. டிரான்ஸ்பிளான்ட் எல்லா பேஷண்ட்டுக்குமே ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் தான். அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் பண்ணலாம், பிரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருந்தும் பண்ணலாம். இருக்கிறதுனால ரெண்டு பக்கம் இந்த ஃபண்ட்லேயே எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ டோனர்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி எல்லா ரெண்டு ஹாஸ்பிட்டலே பார்த்தீங்கன்னா 3rd 4th டேலேயே டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா டோனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நெயில்ஸு முடியெல்லாம் கட் பண்ணால் வளர மாதிரி லிவர் வந்து தனப்போல வளர்ந்துடும். இப்போ பிளட் டொனேட் பண்ணால் திரும்ப ஒரு 6 மாதத்துல 1 year டொனேட் பண்ணுறோம் இல்லை, அது மாதிரி லிவர் வந்து ரீஜென்ரேட் ஆகும். ஸோ டோனருக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ரெண்டு ஹாஸ்பிட்டலையுமே முதல் காப்பீட்டு திட்டத்தில் வரக்கூடிய ஃபண்ட்லேயே பண்ணியாச்சு. அது முன்னாடி இன்ட்ரோடக்ஷன்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். பயன்பூருக்குள்ள எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் எல்லாமே ஒரு கோஆப்ரேஷனோடையும் அண்டர்ஸ்டாண்டிங்கோடையும் தான் ஒர்க் பண்ணுறோங்க. பேஷண்ட்டோட வெல்ஃபேருக்காக எங்களை நாங்களே இன்னொருத்தருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துக்கணுங்கிறதுக்காக பேஷண்ட் டீடைல்ஸை வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிப்போம் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த பேஷண்ட். அப்போ இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் போல் இருக்காங்க அப்படின்னு இவர் டாக்டர் ஆனந்த் விஜய் எங்களுக்கு சொல்லும் போது எங்களுக்கு சூட்டபுள் ஒரு பேஷண்ட் வரும்போது அதை வந்து இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கும் போது ஓகே, அப்போ மற்றதெல்லாம் மேட்ச் ஆகுதுன்னா இதையே நம்ம எடுத்து ப்ரொசீட் பண்ணக்கூடாது புஷ் பண்ணி அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும்.
சார் இப்போ அந்த ஆர்கன்ஸ் வந்து கிடைக்கிறது வந்து எவ்வளோ கஷ்டமா சவாலாக இருக்கு. பிளட் டோனர்ஸ்னா நிறைய பேர் இருக்காங்க, பட் சம்டைம்ஸ் எமர்ஜென்சியில் வந்து ஒரு ரேர் பிளட் குரூப் போது அவங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆர்கன்ஸ் போது அதை ட்ரான்ஸ்ஃபர் வந்து இந்த மாதிரி கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம்? பேசிக்கலி லிவர் கிடைக்கிறதே கஷ்டம். ஏன்னா சேம் லிவர் கிடைச்சாலுமே குவாலிட்டியான லிவர் கிடைக்கணும். அந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருக்குங்க. இந்த மாதிரி மறுபடியும் இன்னொரு தடவை ஏன்னா இது வந்து ஜஸ்ட் ரோட் மேப். இது வந்து இந்த மாதிரி பண்ணலாங்கிறது வந்து வி ஆர் ஜஸ்ட் ஷோயிங் த வேர்ல்ட். ஸோ இதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா டோனர் வெயிட்டிங் டைம் கம்மியாயிரும். ஸோ ஆர்கன் பார்த்து இன்னொரு ஃபேமிலியில் இருந்தாலும் டொனேட் பண்ணலாங்கிறது சென்ஸ் இது ரூல்ஸாக இருக்குது. அது எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிக்கும். ஸ்வாப் டிரான்ஸ்பிளான்ட் எதுக்கு பண்ணியிருக்கிறோம்னா குவாலிட்டி டிசீஸை எர்லியராக ஐடென்டிஃபை பண்ணி எர்லியராக ட்ரீட்மெண்ட் பண்ணி கரெக்டான டைம்ல பண்ணோம்னா காஸ்ட்ல இருந்து எல்லாமே அவுட்கம்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கும். பேசிக்கலி எந்த லிவிங் டோனர் டிரான்ஸ்பிளான்டா இருந்தாலும் ஒன்லி ரிலேட்டிவ்ஸ் மட்டும் தான் கொடுக்க முடியுங்க. மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் டிகிரி செகண்ட் டிகிரி ரிலேட்டிவ்ஸ்னு சொல்லுவோம். முடிஞ்சளவுக்கு ஸ்வாப் வந்து ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா எங்களோட பேஷண்ட்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ் மட்டும் தான் கிரைட்டீரியா வச்சிடணும் ஸ்வாப்புக்கு. ஸோ ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் அவங்களுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஸோ ரெண்டு ஒய்ஃபுங்க தான் மாறி மாறி டொனேட் பண்ணதுனால லீகலி எந்த ப்ராப்ளம் இல்லை. அப்ரூவல் வாங்குறது எங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. அதான் டாக்டர் பிரவீன்ராஜ் சொன்ன மாதிரிங்க, இப்போ அந்த காலம் மாதிரி ஆல்கஹால் மட்டும்தான் லிவர் டிசீஸ்னால பாதிப்பு ஆகிறது இல்லை. மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் எல்லா ஹாஸ்பிட்டலுமே ஃபேஸ் பண்ற சேலஞ்ச் இந்த ஒபிசிட்டி. ஒபிசிட்டி இது இல்லாமல் இப்போ பேஷண்ட்ஸ் பார்க்கறதே ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ அதனால ஃபியூச்சர்ல வந்து ஒபிசிட்டினால லிவர் டிசீஸ் நிறைய வரக்கூடிய சான்ஸ் அதிகம். இப்போ ஒரு 100 பேருக்கு ஸ்கேன் பண்ணீங்கன்னா மினிமம் ஒரு 40 to 50% பீப்புளுக்கு வந்து ஃபேட்டி லிவர் இருக்குது. ஸோ லைஃப் ஸ்டைல் டிசீஸை நம்ம ப்ரிவென்ட் பண்ணோம்னா நம்ம எல்லா டிசீஸுமே ப்ரிவென்ட் பண்ணிடலாம். டயபெட்டிஸ்லேருந்து ஹைப்பர் டென்ஷன்லேருந்து லிவர் டிசீஸ்லேருந்து எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்ட் கைட்லைன்ஸ்ல ஒரு ப்ராப்பர் லீகல் ரூட்ல மட்டுமே பண்ணக்கூடிய ஒரு ப்ரொசீஜருங்க. ஸோ இதுல வந்து ஆர்கன் டிராஃபிக்கிங் நீங்க கேட்குற ஆர்கன் திருட்டுங்கிறது நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஹேப்பன்ஸ் பிட்வீன் டூ ஃபேமிலிஸ். ரெண்டு ஃபேமிலியும் தெரிஞ்சு அப்ரூவல் போய் ரெண்டுமே கோர்ட்டுக்கு போய் தான் பர்மிஷன் வாங்கிட்டு வராங்க. இதுல வந்து டிராஃபிக்கிங் ஆகிறதோ இந்த ஃபைனான்சியல் இதோ எதுவுமே இருக்காதுங்க. அது இப்போதைக்கு சொல்ல முடியாதுங்க. அதை பத்தி ஃபியூச்சர்ல வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் எப்படி கொண்டு வராங்களோ அதை பொறுத்து தான் இருக்கு. மோஸ்ட்லி ஸ்வாப் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ்ஸ் மட்டும்தான் இருக்குங்க. அதை மானிட்டர் ஆல்கஹால் எடுத்துக்க கூடாதுங்க. இன் எனி குவான்டிட்டி இன் எனி ஃபார்ம் எடுத்துக்க கூடாது. ஒபிசிட்டி இல்லாமல் பார்த்துக்கணும். ஜங்க் ஃபுட் சாப்பிடாம ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலில் ஹெல்தி ஈட்டிங் ஹேபிட்ஸில் நல்ல உடற்பயிற்சியோட இருந்தாலே மேக்ஸிமம் டிசீசஸ் வராது. அது வர்றதுக்கு முன்னாடி அதை காப்பாற்றிக்க முடியும். வந்ததுக்கப்புறமும் ஆர்கன் டொனேஷன்ஸ் நிறையா இருந்தது, பிரைண்டட் ஆர்கன் டொனேஷன், கெடாவரிக் டொனேஷன்ஸ் நிறையா இருந்ததுன்னா நீட் ஃபார் லிவிங் டோனர் லிவர் டிரான்ஸ்பிளான்ஸே குறைஞ்சிருங்க. அப்போ அது இன்னும் இல்லாதனால தான் நம்ம லிவிங் டோனர் லிவர் டிரான்ஸ்பிளான்ஸில் என்ன வேற எப்படி பேஷண்ட்ஸ்க்கு வந்து இன்னும் அடிஷ்னலாக டோனர் இல்லாத ஃபேமிலியில் அவங்களுக்கு எப்படி அந்த ட்ரீட்மெண்ட் கொண்டு போய் சேர்க்க முடியுங்கிறதுக்கான முயற்சி தான் இது. இது நடக்கிறது இல்லைங்களே. யூஸ்வலிங்க அது வந்துங்க நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது. பேசிக்கலி என்னன்னா இப்போ இந்த இவங்க டாக்டர் ஆனந்த் பரதன், ஜெயபால் எல்லாம் ரொம்ப வருஷம் எங்களுக்கும் தெரியும், அவங்களும் எங்களையும் தெரியும். மியூச்சுவலி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இப்போ எங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி பேஷண்ட் அப்ரூவலோட தான் போகிறோம். சரி, எல்லா ப்ராப்ளம்ஸும் நம்ம ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு ஒன்லி ஜென்யூனா நோன் பீப்புள்ஸ் வி கேன் டு. தமிழ்நாடு வந்து மருத்துவ நிறைய விஷயங்கள முன்னேறி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது எந்த ஆர்கன் வந்து டிரான்ஸ்பிளான்ட் ரொம்ப எஃபிகசிஸ் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா மற்ற டிரான்ஸ்பிளான்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கெடாவரிக் ஹார்ட், லங்ஸ் இதெல்லாமே பண்ண கெடாவரிக்ல தான் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கிட்னி, சப்போஸ் கிட்னி பண்ணுறோம் ஏதாவது ப்ராப்ளம் ஆனால் கூட டயாலிசிஸுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. லிவரை பொறுத்தவரை லிவர் வந்து சர்ஜரி கிடைக்கிறதும் கஷ்டங்க, பண்ணுறதும் சேலஞ்சு. சப்போஸ் லிவர் உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகலை, சரியாக வேலை செய்யலாம், வி லூஸ் த பேஷண்ட். கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறீங்க, கிட்னி இஸ் நாட் ஃபங்க்ஷன், அட்லீஸ்ட் யூ கேன் புட் ஹிம் ஆன் டயாலிசிஸில் போட்டுடலாம். லிவர் ஃபங்க்ஷன் ஆகலைன்னா யூ லூஸ் த பேஷண்ட். ஸோ liver transplant is challenging and tough surgery.
ஓகே சார்.